ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பால் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. வாயில் வச்சதும் கரையக்கூடிய அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக ஜூஸியாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாத சுவையில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் பால் பன் சாப்பிட்ருப்போம்ல, கிட்டத்தட்ட அந்த டேஸ்ட்டில் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பெர்ஃபெக்டான ரெசிபி நீங்களும் செய்ய முடியும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு முட்டையை உடைச்சி அது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு முட்டை பிடிக்காது, நீங்கள் முட்டை சேர்த்துக்க மாட்டீங்கன்னா இதுக்கு பதில் நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறலாம். தயிர் சேர்க்குறதா இருந்தால் 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது பொடிச்ச சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அதை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சிட்டு அதை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அளந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட விஸ்கு இல்லைன்னா நீங்கள் இந்த ஒரு முட்டையையும் இந்த சுகரையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு கூட இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதால நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். நல்ல சாஃப்டாகவும் நம்மளுடைய பால் கேக் இருக்கும். நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கிறலாம். எண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் ஃப்ளேவர் இல்லாத ரிஃபைண்ட் ஆயிலாக பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயெல்லாம் சேர்த்தோன்னா டேஸ்ட் மாறிடும். அதுக்காக இப்போ இது ஒரு தடவை நல்லா இது போல் மறுபடிக்கும் விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த முட்டை கலவையை எந்த அளவுக்கு விஸ்க் வச்சு கலக்கிறோமோ அவ்வளோத்துக்கு நம்மளுடைய ஸ்வீட் நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எந்த கப்பில் நெய் அளந்தமோ அதே கப்பில் நான் அளந்து சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு தடவை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு பேக்கிங் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கூட கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் சர்க்கரையோடு சேர்த்த ஏலக்காய் தூளை நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் இது ஒயிட் கலரில் தெரியுது. ஏலக்காய் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒருவேளை உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கிறலாம். இப்போ இது கூட நான் 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் சேர்த்து செய்து பாருங்கள். இல்லை ரெண்டுமே உங்ககிட்ட இருக்குன்னா ரெண்டையுமே சேர்த்து செய்துக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் அளவு பால் பவுடர், 1 கப் அளவு மைதா மாவு, இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு பிசைஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இது போல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது இப்போ ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இதில் நம்ம ஸ்கொயர் ஷேப்புக்கு கொண்டு வர போகிறோம். அதுக்காக பூரிக்கட்டை வச்சு நல்லா சப்பாத்தி போல் திரட்டிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி கூட நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். இப்போ அதையும் பண்ணி காமிக்கிறேன். ஒருவேளை பூரிக்கட்டை இல்லை அப்படின்னா கையிலேயே செய்கிற மாதிரியும் செய்து காமிச்சிருக்கேன். இது போல் நல்லா திரட்டிட்டு சின்ன ஸ்கொயர் ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை பூரிக்கட்டையில் செய்ய விருப்பம் இல்லைன்னா லேசாக கொஞ்சம் போல் மாவு எடுத்துட்டு நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு கையிலேயே ஒரு கட்டமான ஸ்கொயர் ஷேப்புக்கு ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்பொழுதும் குலாப் ஜாமுனுக்கு எப்படி மாவை உருட்டுவோமோ கிராக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் அந்த அளவுக்கு விரிசல் இல்லாமல் ஃபஸ்ட்டு உருட்டிக்கிறணும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம ஷேப் கொடுக்கணும். இப்போ இதில் நான் கட்டமாக ஒரு ஷேப்புக்கு கொண்டு வர போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கனால நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்கும் போது அதோடைய சைஸ்லேருந்து டபுள் ஆகும். அதனால் செய்யும் போதே சின்ன பீசஸாக செய்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மாவுலேருந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி கூட பொரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் சீனி பாகில் போடலாம். இப்போ நம்மளுடைய மாவு தயாராக இருக்குது. இதை நம்ம பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். எண்ணெயை நல்லா சூடுபடுத்திட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் மெதுவாக செய்து வச்சுருக்க பீசஸை இது உள்ளே சேர்த்துருங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா வெளியில் ரொம்ப கருப்பாயிரும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சு எடுக்க பாருங்கள். லேசாக 2 பக்கம் திருப்பி விட்டு ஒரே கலரில் வரது வரைக்கும் பொரிச்செடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னது போல் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்துருந்தனால எல்லா பக்கமும் நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். நம்ம போட்ட சைஸை விட டபுளாக இருக்குது. அதனால தான் சின்ன சின்ன பீசஸாக போட சொல்கிறேன். இப்போ நான் பொரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் பெருசாகிட்டதுனால இதுக்கு அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக செய்து நான் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒரே கலரில் ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இதை நம்ம வெளியில் எடுத்துடணும். இப்போ இதுக்கு சீரா பாகு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்கள் மற்ற மாவுகளையும் இதே போல் மெத்தடில் நீங்கள் பொரிச்சு எடுக்கணும். பொரிச்சு எடுத்துகிட்டு ஜீரா பாகில் சேர்த்துடணும். இப்போ இதுக்கு ஜீரா பாகு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜீரா பாகு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கப் அளவு சர்க்கரை, 2 கப் அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் பாகு தயாரிப்போம்ல, அதே மெத்தடு தான். 2 கப் சர்க்கரைக்கு 2 கப் அளவு தண்ணி கரெக்டான ரேஷியோவாக இருக்கும். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. இது கூட கொஞ்சம் போல் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவருக்காக. ஒருவேளை உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ், ரோஸ் எசன்ஸ்லாம் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு சர்க்கரை கரையிறது வரைக்கும் நல்லா இது போல் கலந்து விடுங்க. அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. லேசாக நம்ம பிசுக்கு பதம்னு சொல்லுவோம்ல, நம்ம குலாப் ஜாமுனுக்கெலாம் தயார் பண்ணுவோம், அந்த பதத்துக்கு இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பதம் செக் பண்ண தெரியலைன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பாகு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வர்றது வரைக்கும் ஆற வச்சிடணும். இப்போ பாருங்கள், இது வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்ச பால் கேக்குகளை சேர்த்துடணும். பொரிச்சு எடுத்த பால் கேக்குகளை இது கூட சேர்த்துருங்க. நீங்கள் பால் கேக் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு ஜீரா பாகு தயார் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம பால் கேக்குகளை பொரிச்சதும் எடுத்து இந்த ஜீரா பாகில் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா பால் கேக்குகளை பொரித்து வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜீரா பாகு செய்து சேர்த்திங்கன்னா பால் கேக்குகள் ஒழுங்காக உறிஞ்சாது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4 மணி நேரம் அந்த ஜீரா பாகில் ஊற வச்சு வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். எவ்வளோ பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக சூப்பராக ஜூஸியாக இருக்குல்ல. டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சில பால் கேக்குகள் நான் பூரிக்கட்டையில் திரட்டி அதுக்கப்புறம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சிலது நான் கையிலேயே உருட்டி செய்தது. இப்போ பாருங்கள், உள்ளே பாருங்கள் எவ்வளோ அந்த ஜீரா பாகில் உறிஞ்சிட்டு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த லாக்டவுன் சமயத்தில் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ரெசிபிக்கு நான் யூஸ் பண்ணுற டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ஜீரா பாகு வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது சூடான பால் கேக்குகளை பொரித்து சேர்க்கணும். வெதுவெதுப்பான சூடு இல்லாமல் ரொம்ப அந்த ஜீரா பாகு ஹாட்டாக இருந்தாலோ இல்லை கூலிங்காக இருந்தாலோ ஒழுங்காக இந்த பால் கேக்குகள் அந்த ஜீரா பாகை உறிஞ்சாது. அதனால் வெதுவெதுப்பான சூட்டில் இருக்கும்போது சேருங்க. இன்னொரு டிப் இந்த பால் கேக்குகளை நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணி தான் செய்யணும்னு இல்லை. ஆனால் கடைகளில் கிடைக்கக்கூடிய பால் கேக்குகள் ஸ்கொயர் ஷேப்பில் தான் இருக்கும். நம்ம வீட்டில் உருண்டைகளாக உருட்டி கூட சேர்க்கலாம். இன்னொரு டிப் மிதமான சூட்டில் வச்சு தான் இதை பொரிச்சு எடுக்கணும். ஒருவேளை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சா கூட பால் கேக்குகள் கருகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் நம்ம பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்துருக்குறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் கண்டிப்பாக இதே பால் கேக் ரெசிபியை பெர்ஃபெக்டாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கீழே லைக் பட்டன் இருக்குது, லைக் பட்டன் கிளிக் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இது போல் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா கண்டிப்பாக அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் உங்களுக்கு குழப்பமாக இருந்ததுன்னா அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தெளிவாக எழுதியிருக்கேன். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, அதையும் நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச இதில் எந்த டவுட்டுமே உங்களுக்கு இந்த ரெசிபி செய்யும்போது வராதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதுக்காக தான் கிளியரான எக்ஸ்ப்ளனேஷனோட இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன்.
அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.